இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நடக்கல தான் பண்ணியிருந்தேன். வெளியில பழனி அந்த மாரி எங்கேயாவது போயிருந்தா கூட எதுவும் வாங்கணும்னு தோணாது. உடுமல போனா அந்த ஊர்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கோசரமாவது ஏதாவது வாங்கணும். ஏன்னா அது நம்ம நேட்டிவ் பிளேஸ், அம்மா வீடும் வேறயா, அதனால அங்க ஏதாவது வாங்குனா தான் அங்க போயிட்டு வந்த ஒரு ஃபீலே இருக்கும். அதனால அங்கிருந்து நடக்கல்ல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அந்த மாரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். 2, 3 வாரம் ஆச்சு. ஃப்ரிட்ஜ் டோர் ப்ராப்ளம் ஆனதுனால சுத்தமா எதுவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கே ஒரு யூஸ் இல்லாதனால மாவு ஆட்டவே இல்ல. அதனால நேத்து தான் வந்து ஒருத்தவங்கள பிடிச்சு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அத ரெடி பண்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, நாங்க வந்து கொஞ்சம் கிராமத்துக்கு உள்ள இருக்கோம். அதனால வெளியில டவுன்ல இருந்து வர்றதுக்கே ஒரு 5 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் ஆயிரும். அதனால ஆள் பிடிக்கிறதே சிரமம். சர்வீஸ் இன்ஜினியர் வந்துட்டு போனாலே ரூ. 500. இவங்க வந்து ஒட்டுமொத்தமா செலவே ரூ. 500 தான். அதனால ரொம்ப பெஸ்ட்டா பண்ணி குடுத்திருந்தாங்க. 2வது இந்த பவுடர் அரைக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். ஒரு 3 வாரம் ஆயிருச்சு. இன்னைக்கு அரைக்கலாம், நாளைக்கு அரைக்கலான்னு. இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு விடிவு காலமே பிறந்திருக்கு.